வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற ஒரு பிரச்சனை அப்படின்றது இந்த ஸ்பெர்ம் கவுண்ட்டே இல்லாதவங்க இல்லை ரொம்ப லோ ஸ்பெர்ம்ஸ் வச்சுருக்கிறவங்க, அதாவது 1 மில்லியன் 2 மில்லியன் கவுண்ட் இருக்கிறவங்களுக்கு இப்போ எப்படின்னா அந்த அடுத்த ட்ரீட்மெண்ட் ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். இப்போ ஐவிஎஃப் பண்ணணுமோ இல்லை ஐக்சி அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணணுமோ இல்லை சில பேருக்கு அந்த டெஸ்டிஸ்லேருந்தே ஸ்பெர்ம் எடுத்து தான் உங்களுக்கு ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் முடியும் அப்படின்னு கைனகாலஜிஸ்ட்டோ ஃபர்டிலிட்டி டாக்டரோ சொல்லிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமையில் நம்ம இது சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா இந்த ட்ரீட்மெண்ட் அப்படின்ற கேள்வி, கன்ஃபியூஷன், குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி தெளிவுபடுத்தலாம் அப்படின்னா, யூஸ்வலாக ஜெனட்டிக் டெஸ்டிங் இந்தியாவில் ஒரு 2 வருஷம் முன்னாடி வரைக்கும் கூட அவ்வளோ வைட் ஸ்ப்ரெட்டாக அவைலபிளாக இருக்காது. நம்ம ஸ்பெஷலாக எங்கேயாவது ஒரு ஊருக்கு அனுப்பணும் அண்ட் நிறைய டைம் ரொம்ப நாள் ஆகும். ஸோ இந்த டெஸ்ட் பண்ணுறதே நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்போ எல்லா மேஜர் சிட்டிஸ்லேயும் இந்த ஜெனட்டிக் டெஸ்டிங் அவைலபிள். இந்த ஜெனட்டிக் டெஸ்டிங்கில் என்ன பண்ணுறோம், யூஸ்வலாக எல்லாரும் பண்ணுற மாதிரி அந்த கேரியோடைப்புன்னு சொல்லுவோம். 46 குரோமோசோம்ஸ் கரெக்டாக இருக்குதா இல்லையா, அது மேல் அண்ட் ஃபீமேலுக்கு தனியாக பார்ப்போம். அடுத்தது அந்த ஒய் குரோமோசோம், இது ஆண்களுக்கு உண்டான ஸ்பெஷல் குரோமோசோம். அதில் தான் அந்த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன், அந்த மரபணு ப்ரொடக்ஷன், அந்த ஜீன் கரெக்டாக இருக்குதா இல்லையான்றது நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அந்த டெஸ்ட்டு அகெயின் எல்லா இடத்துலையும் இப்போ யூஸ்வலாக பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் தாண்டி நம்ம A4 ஹாஸ்பிட்டலில் ஸ்பெஷலாக ஒரு ஆண்ட்ரோ ஜீன் பேனல் அப்படின்னு ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ணுறோம். இது எப்படின்னா அடுத்த லெவல். இப்போ நம்ம குரோமோசோம் லெவலில் மேலோட்டமாக பார்க்குறத விட அந்த ஜெனட்டிக்ஸ், அந்த குரோமோசோம்லேயும் இருக்கிற மரபணுக்கள், சின்ன சின்ன ஜீன்ஸ், ஈச் ஜீனும் ஒரு கோடு மாதிரி. ஸோ அந்த இண்டிவிஜுவல் கோட்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்றதை ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ ஒரு கிட்டத்தட்ட 81 ஜீன்ஸு யூஸ்வலாக இந்த ஆண்ட்ரோ ஜீன் பேனலில் யூஸ் பண்ணுவோம். இதில் என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், இதில் என்ன பெனிஃபிட் சார் அப்படின்னா, உங்களுக்கு ப்ரிடாமினெண்ட்டாக இந்த ட்ரீட்மெண்ட் இப்போ பிளான் பண்ணுற ட்ரீட்மெண்ட் நான் சொன்ன மாதிரி இக்ஸியோ இல்லை டெஸ்டிஸ்லேருந்து ஆப்ரேஷன் பண்ணுறதோ இல்லை ஐவிஎஃப் பண்ணுறதோ எவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களோட ஜெனட்டிக் மேக்கப்னால அது சக்ஸஸ் வருமா வராதான்னு ஒரு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ மெயின் அட்வான்டேஜ் இந்த ப்ரோக்னோசிஸ்ன்னு சொல்கிறோம். என்ன நடக்க போகிறது அப்படின்றத ஒரு நல்லா தெரிஞ்சுக்கலாம் பிஃபோர் என்ட்ரிங். அண்ட் ஒரு சில பேட்டர்ன்ஸ் ஆஃப் அந்த ஜீன் வேரியேஷன் இருந்துச்சுன்னா ஒரு சில ட்ரீட்மெண்ட்ஸை நம்ம ட்ரை பண்ணோன்னா ஸ்பெர்ம் கவுண்டிங் இம்ப்ரூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில பேருக்கு இன்ஜெக்ஷன் போட்டால் கவுண்ட் இம்ப்ரூவ் ஆகுன்ற அந்த ஜீன் சொல்லும். அப்போ நம்ம அதை ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். அட் த சேம் டைம் சில டைம் நமக்கு நெகட்டிவ் இன்ஃபர்மேஷனும் இதில் கிடைக்கும். சப்போஸ் அந்த ஜீன் இல்லை இந்த பேட்டர்ன் இருந்தால் டெஃபினட்டாக அவருக்கு ஸ்பெர்ம் வராதுன்னா அதை முன்கூட்டியே அவருக்கு தெரிவித்து ஒரு கவுன்சிலிங் அண்ட் நம்ம மன தைரியத்தை இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ தட் சர்ப்ரைஸாக நம்ம இதை சொல்கிறோம் அதை சொல்கிறோம், லாஸ்ட் மினிட்ல எந்த விதமான டென்ஷனோ அசௌரியமோ இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த ஜீன் பேனல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. யூஸ்வலாக ஒரு 15 டேஸ்க்குள்ளே இந்த ரிப்போர்ட்ஸ் ஜென்ரலி வந்துடும். அண்ட் நமக்கு இதுலேருந்து சொல்கிற மாதிரி நிறையா பெனிஃபிட்ஸ், நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதால ஜென்ரலி வி அட்வைஸ் ஃபார் பேஷண்ட்ஸ் வித் வெரி வெரி லோ கவுண்ட் பிலோ 5 மில்லியன் அண்ட் சம்டைம்ஸ் இந்த செமன்ல ஸ்பெர்ம் இல்லைன்ற கேட்டகரி பேஷண்ட்ஸ்க்கும் இந்த ஜீன் பேனலை ஜென்ரலாக அட்வைஸ் பண்ணுறோம். தேங்க்யூ.